டாக்ஸ்ன்னு சொன்னாலே டக்குன்னு நம்ம ஞாபகத்துக்கு வர்றது 3 விஷயம். ஃபர்ஸ்ட் ஒன் லாயல்டி, டாக் சம்மந்தப்பட்ட மூவிஸ் அண்ட் லாஸ்ட்டாக பயம். டாக்ஸை பார்த்து பயப்படுறதுக்கு நேம் சைனோபோபியா. நார்மலாக ஒரு டாகோட ஸ்மெல்லிங் சென்ஸ் மனுஷனை விட 40 மடங்கு அதிகமாக இருக்கும். நமக்கு வெறும் 5 மில்லியன் ரெசப்டார்ஸ் தான் இருக்குது, பட் அதுக்கு 200 மில்லியன் இருக்குது. அதனால தான் ட்ரக்ஸ் அண்ட் மனிஸ்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு டாக்ஸை யூஸ் பண்ணுறாங்க. சில டாக்ஸ்க்கு ரொம்பவே ஸ்மெல்லிங் சென்ஸ் அதிகமாக இருக்கும். அதை வச்சு சில மெடிக்கல் கண்டிஷன்ஸை கூட கண்டுபிடிக்க ட்ரைன் பண்ண முடியும். இந்த ஸ்மெல்லிங் இல்லாமல் அதை மூச்சு விடும் போதே நார்மலாக நடக்கிறது. எக்ஸாம்பிளாக நீங்கள் ஒரு ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு வீட்டுக்கு உள்ளேருந்து ஒரு நாய் கத்தும். எப்படி? ஸ்மெல்லிங் தான் காரணம். எல்லா டாக்ஸுமே தண்ணி விரும்பாது, பட் ரொம்ப நல்லாவே ஸ்விம் பண்ணும். டாக்ஸ்லேயே ரொம்ப ஸ்பீடாக ஓடுற டாக்ஸை பார்த்தீங்கன்னா அது கிரே குண்டுங்கிற ப்ரீட் தான். ஈவன் சீட்டாவை கூட ஏதாவது பீட் பண்ண முடியும். எப்படின்னு கேட்டிங்களா, சீட்டா 70 கிலோமீட்டர் ஸ்பீடில் 30 செகண்ட் மட்டும்தான் ஓட முடியும். அதுக்கு மேலே அதை ரெஸ்ட் எடுத்தே ஆகும். பட் இந்த டாக்கால் 35 கிலோமீட்டர் ஸ்பீடில் 7 கிலோமீட்டர் வரை ஈஸியாக ஓட முடியும். நம்மள மாதிரி டாக்ஸுக்கு வேர்க்கிறது இல்லை. அது வேர்க்கிற ஒரே இடம் பாதம் மட்டும்தான். நம்ம எப்படி லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்டுன்னு வேரி ஆகிறோமோ அதே மாதிரி தான் டாக்ஸும் வேரி ஆகும். சில டாக்ஸ் லெஃப்ட் ஹேண்டில் சைக்கன் கொடுக்கும், சில டாக்ஸ் ரைட் ஹேண்டில் சைக்கன் கொடுக்கும். டாக்ஸ் வச்சிருக்கவங்க இதை நோட் பண்ணி பாருங்க. டாக்ஸோட இயரிங் சென்ஸ் ரொம்பவே அதிகம். சும்மா ஒரு சத்தமான ரோட்டில் நின்றுட்டு நீங்கள் ஒரு சொடக்கு போட்டிங்கன்னா பக்கத்தில் இருக்க நாய் டக்குன்னு திரும்பி பார்க்கும். அந்தளவுக்கு அதோட இயரிங் சென்ஸ் ரொம்பவே அதிகம். அதோட காதை மூவ் பண்ண மட்டும் அதுக்கு 18 மசில்ஸ் இருக்குது. ஒரு மசிலையும் அது தனித்தனியாக கூட யூஸ் பண்ண முடியும். 2 வயசில் இருக்கும்போதுலேருந்தே டாக்ஸை நம்ம ட்ரைன் பண்ணலாம். 100 வேர்ட்ஸ் அந்த சைடுகளை அதால் கற்றுக்க முடியும். லேப்ரடார் ரிட்ரைவருங்கிற டாக் தான் ரொம்பவே ஃபேமஸான ப்ரீட். டாகோட நோஸ் பிரிண்ட் நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரியே யூனிக்காக இருக்கும். அண்ட் 45% ஆஃப் டாக்ஸ் தங்களோட ஓனரோட பெட்டில் தான் தூங்குன்னே ஒரு சர்வேல சொல்லியிருக்காங்க. டாக்ஸ் கனவு காணும் நிறையவே. டாக்ஸை பெட்டாக வளர்க்கும் போதே நம்ம பிளட் ப்ரெஷர் கம்மியாகுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. 75 மில்லியன் பெட் டாக்ஸ் யூஎஸ்ல இருக்குது. மற்ற கண்ட்ரிஸோட கம்பேர் பண்ணும்போது அது ரொம்பவே அதிகம். டாக்ஸ் கலர் பிளைண்ட்லாம் கிடையாது, அதால் ப்ளூ அண்ட் எல்லோ பார்க்க முடியும். பிறக்கிற எல்லா டாக்ஸுமே காது கேட்காம கண்ணு தெரியாமல் தான் பிறக்கும். டால்மேண்டியன்ஸுங்கிற ப்ரீடு பிறக்கும் போது ஒயிட்டாக தான் பிறக்கும். பட் வளர தான் பிளாக் ஸ்பாட்ஸ்லாம் அதோட உடம்புல வரும். கிரேட்டானுங்கிற ஜியூஸ் டாக் தான் கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டில் ஹைட்டான டாக்னு நேம் வாங்கியிருக்கு. 3 feet and 5 inches. ஷார்ட்டஸ்ட் டாகுங்கிற வேர்ல்டு ரெக்கார்டு பீரலுங்கிற சிஃபுகாங்கிற டாக் வாங்கியிருக்கு. 3.5 inches மட்டும்தான். டேஸ்டிங் சென்ஸ் கம்மியாக தான் டெவலப் ஆகியிருக்கு. ஹியூமன்ஸை விட ரொம்பவே கம்மி. 500 டாக் ப்ரீட்ஸ் இருக்குது. இயர்லி 2 types மேட் பண்ணும் அண்ட் 2 months தான் அதோட ப்ரெக்னன்சி டைம். ஸோ இந்த மாதிரி அனிமல்ஸ் பற்றி இன்ட்ரெஸ்டிங்காக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க.